தேவமாதாவின் வணக்க மாதம் 7ஆம் நாள். சமணசானவர் தேவ மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதின் பேரில் இந்த பரம ரகசியத்தில் சர்வேஸ்வரனுடைய நேசம் விளங்குகிறது. தேவசுதனுடைய மனத்தாழ்ச்சி விளங்குகிறது. தேவ மாதாவின் திரு உதரத்தில் மனித அவதாரம் எடுத்த சுதனாகிய சர்வேஸ்வரன் தம்மை மிகவும் தாழ்த்தி கொண்டார். எப்படியெனில், நோவுக்கும் சாவுக்கும் எட்டாதவருமாய் சர்வத்துக்கும் வல்லவருமாய் இருக்கிறவர் மனித அவதாரத்தின் வழியாக சாவு, நோவு, வேதனை முதலான நிர்பந்தங்களுக்குட்பட்டு பாவத்தினால் தமது பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு வந்த அவமானங்களை பரிகரிக்க வேண்டுமென்று தம்மை அளவின்றி தாழ்த்தி கொண்டார். தாழ்ச்சியாகிய புண்ணியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அளவின்றி தம்மை தாழ்த்தி கொண்ட சர்வேஸ்வரன் சமூகத்தில் நீச புழுவாகிய மனிதன் அகங்காரம் கொள்ளுகிறது எவ்வளவு அநியாயமும் அக்கிரமமாயிருக்கிறது. ஆனால் தாழ்ச்சி இல்லாதவன் கரையேறக் கூடாது என்பதினால் மிகவும் அவசியமான இந்த புண்ணியத்தை உங்கள் ஆத்மத்தில் விளைவிக்க வேண்டுமென்று தேவ மாதாவையும் அவர்களுடைய திருமைந்தனையும் நோக்கி மன்றாடுவீர்களாக. தேவ மாதா பெற்ற மகிமை விளங்குகிறது. இந்த பரம ரகசியத்தில் கன்னி மரியம்மாள் அடைந்த உன்னத மகிமை பற்றி தியானிப்போம். சுதனாகிய சர்வேஸ்வரன் அவர்களிடத்தில் மனித அவதாரம் எடுத்த வேளையில் அந்த பரிசுத்த கன்னிகை ஒரு காலும் கன்னி மகிமை கெடாமல் சர்வேஸ்வரனுடைய மெய்யான தாயாகி மனிதர்களுக்கும் சகல சமணசுகளுக்கும் மேலானார்கள். சர்வேஸ்வரன் அளவில்லாத வல்லமையுள்ளவராய் இருந்தாலும் அந்த மேன்மையை விட அதிகமான மேன்மை வேறு எவருக்கும் அவரால் கொடுக்க முடியாது. வேத பாதகர் சொல்லியுள்ளபடி இந்த உலகை காட்டிலும் மேன்மையான வேறு உலகை உண்டு பண்ணலாம். ஆனால் தேவ மாதாவை பார்க்க அதிக உத்தமமான மாதாவை உண்டு பண்ண முடியாது. ஆகையால் அத்தகைய மேலான மகிமையை பெற்ற கன்னி மரியம்மாள் திருப்பாதம் பற்றி அவர்களை உற்சாகத்தோடு வணங்கி அன்னையின் அடைக்கலத்தை தேடி செல்வோமாக. புதுமை 1300ஆம் ஆண்டில் எத்தகைய நன்மைக்கும் பகைவனாகிய பசாசு திருமறையை அழிக்க பிரயாசைப்பட்டதாம். வேத அறியாமையினாலும் மனிதருடைய துர்நடத்தையாலும் இயேசு கிறிஸ்துநாதருடைய பரிசுத்த வேதம் மறைந்து போகிறது போல் இருந்தது. அச்சமயத்தில் அதிக கெடுதல் செய்வதற்கு அல்பிஜேன்ஸ் என்னும் பக்தியற்ற பதித மார்க்கமானது பிரான்ஸ் நாட்டில் அனைத்தையும் நாசமாக்கக்கூடிய ஓர் வெள்ள பிரவாகம் போல் பரவியது. அந்த துஷ்ட பதிதர் திருச்சபையின் பேரில் கொண்ட பகையினாலும் வேத முறைகளையெல்லாம் அழிக்க வேண்டுமென்ற மூர்க்கத்தினாலும் தேவாலயங்களை நிர்மூலமாக்கவும் குருக்களை கொன்று போடவும் எங்கும் கொள்ளையடிக்கவும் துணிந்தார்கள். ஆனால் தாம் உண்டாக்கின திருமறையை எந்நாளும் காப்பாற்றி வருகிறவரான இயேசு கிறிஸ்துநாதர் இந்த துன்மார்க்கத்தை நீக்கி
ஜனங்களின் துர்க்குணங்களை ஒழுங்கு செய்யும் பொருட்டு தம்முடைய அப்போஸ்தலருக்கு நிகரான புனித சாமிநாதரை தெரிந்து கொண்டார். அவர் அதிகம் முயன்று அந்த துன்மார்க்கம் பரவின நாடுகள் எல்லாம் சுற்றி திரிந்து ஒன்றுக்கும் அஞ்சாத மன துணிவோடு வேத சத்தியங்களை பிரசங்கித்து வந்தார். அவரது உத்தம நடத்தையினாலும் அவர் செய்த கணக்கற்ற புதுமைகளினாலும் தாம் போதிக்கும் சத்தியங்களின் உண்மையை உறுதி பெறச் செய்தார். அவர் சொன்னதெல்லாம் தேவ சிநேகத்தின் அக்கினி பொறிகளை போல் இருந்தது. மேலும் புனித சாமிநாதர் பரிசுத்த கன்னிகையின் பேரில் மிகவும் பக்தி விசுவாச நம்பிக்கையுள்ளவராய் இருந்து அன்னையினுடைய அடைக்கலத்தை தேடி அன்னை மூலமாக விசேஷமாய் பாவிகளையும் பதிதர்களையும் மனம் திருப்பி கொண்டு வந்தார். அவர் எவ்வளவு பிரயாசைப்பட்டு சில துர்மார்க்கங்களையும் பதிதரையும் திருப்பி இருந்தாலும் தாம் நினைத்தபடி சத்திய வேதத்துக்கு முன்பிருந்த ஞான நன்மை மீண்டும் வரவில்லை என கண்டு அதிக கஸ்திப்பட்டு அடிக்கடி தம்முடைய பரம தேவதாயுடன் தாழ்ச்சியுடன் முறையிட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த கிருபையுடைத்தான பரம தாயானவள் தம்மை அவருக்கு காண்பித்து மகா தயாளத்தோடு அவரை நோக்கி, நீர் நம்மை குறித்து வழக்கமாய் செய்த 153 மணி ஜெபமாலையை எங்கும் வழங்கும்படி அறிவிக்க கடவாய். நீ அதை செய்வாயாகில் அந்த மூர்க்கமான ஜனங்கள் மனம் திரும்ப தேவ உதவியை அடைவாய் என்றார்கள். அதன்படி புனித சாமிநாதர் எவருடனும் தர்க்கம் செய்யாமல் 153 மணி ஜெபத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கவும் பக்தியோடு ஜெபிக்கிற வகையை காண்பிக்கவும் அதில் வழங்குகிற தேவ ரகசியங்களை பக்தியோடு தியானிக்கிற மேரையையும் விவரிக்கவும் தொடங்கினார். உடனே சர்வ ஜீவ தயாபரர் சர்வேஸ்வரனுடைய கிருபாகட்சத்தாலும் பரிசுத்த கன்னி மரியம்மாவின் மன்றாட்டினாலும் தேவ வரப்பிரசாதம் இந்த ஜனங்கள் பேரில் ஏராளமாக இறங்கி வந்தது. இந்த அனுகிரகத்தினால் 1,00,000க்கும் மேல் பதிதர்கள் தங்கள் துன்மார்க்கங்களை விட்டு திருமறையில் சேர்ந்தார்கள். கணக்கற்ற பாவிகள் தங்களுடைய பொல்லாத அக்கிரங்களை விட்டு நல்லவர்களானார்கள். அப்பொழுது ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கம் திருச்சபை முழுவதும் பரவியதுமன்றி எங்கும் சுகிர்த நன்மைகளை பெறுவித்தது. தேவ மாதாவின் பேரில் பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே, நீங்களும் தேவ வரப்பிரசாதத்தை முழுவதும் அடைய ஜெபமாலையை தினமும் தவறாமல் ஜெபிப்பீர்களாக. ஜெபம். சர்வேஸ்வரன் மேன்மையான மகிமை பிரதாபத்துக்கு தெரிந்து கொண்ட நிகரல்லாத பரிசுத்த கன்னிகையே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியே, தாழ்ச்சியுள்ள மரியம்மாவே, என் அகங்கார கர்வத்தோடு உமது அண்டையில் நிற்க வெட்கப்பட்டு நான் உம்மிடத்தில் பேச அஞ்சி நடுங்குகிறேன். ஆகிலும் பாவியாயிருந்தாலும் வானதூதரோடு உமக்கு மங்கள வார்த்தை சொல்ல ஆசையாயிருக்கிறேன். ஆகையால் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. நீர் பூரணமாய் அடைந்த இஷ்ட பிரசாதத்தில் ஏதாகிலும் எனக்கு கொடுத்தருளும். சர்வேஸ்வரன் உம்மிடத்தில் இருக்கிறாரே, அவர் என்னிடத்தில் இருக்கவும் நான் அவருடன் மோட்சத்தில் வீற்றிருக்கவும் எனக்கு தயை செய்தருளும். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே,
எங்கள் மதுரமே வாழ்க. 7ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, ஒவ்வொருவரும் தான் பாவ சங்கீர்த்தனம் எப்பொழுது செய்தோம் என்றும் தன் குடும்பத்திலுள்ளவர்கள் எப்பொழுது செய்தார்கள் என்று விசாரிக்கிறது.